ஒரு வளர்ந்த பெருநகரில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் அருண். அவன் புத்திசாலி, ஆர்வமுள்ளவனாக இருந்தான். பள்ளி விடுமுறைகள் வந்ததும் அருண் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். ஏனெனில் அவன் மிகவும் விரும்பும் தனது தாத்தாவை பார்க்க அவன் கிராமத்திற்கு செல்லவிருந்தான். அருணுக்கு அவன் தாத்தா ஒரு நண்பனாகவும் அறிவின் களஞ்சியமாகவும் இருந்தார். தாத்தா தினமும் அருணுடன் விளையாடி அவனை சுவாரஸ்யமான கதைகளால் கவர்ந்திருப்பார். அவர்கள் இருவரும் கூடிய பிற்பகல் நேரங்களில் பசுமை நிறைந்த தோட்டத்தில் நடந்து சென்று பெரிய மரங்களின் நிழலில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசுவார்கள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் ஒரு பழைய புளிய மரத்தடியில் அமர்ந்திருந்தார்கள். சற்றே யோசித்தபடியே அருண் தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, நான் பெரியவன் ஆன பிறகு வெற்றிகரமான மனிதனாக விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு வெற்றிகரமாக ஆவது எப்படி என்று சொல்ல முடியுமா? தாத்தா மெதுவாக சிரித்தார். அவர் அருணை பக்கத்திலே இருந்தபடி சொன்னார், வெற்றி என்றால் என்னவென்று முதலில் புரிஞ்சிக்கணும் அருண். வெற்றி எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு பெரிய வீடு வெற்றி, சிலருக்கு பணம் வெற்றி, இன்னொருவருக்கு மகிழ்ச்சி வெற்றி. அருண் ஆவலுடன் கேட்டான், அப்படியா தாத்தா, உங்களுக்கு எது வெற்றி? தாத்தா சிரித்தபடி சொன்னார், எனக்கா? எனக்கு நான் உயிருள்ள நாளில் என் மனம் திருப்தியாக இருந்தா அதுவே வெற்றி. தாத்தா மிதமான சிரிப்புடன் தலையசைத்தார். சிறுவனின் விருப்பத்தை புரிந்து கொண்டு அவர் மெதுவாக கிளம்பி, வா, நான் உனக்கு வெற்றி அடைவது எப்படி என்று காண்பிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு சிறுவனை அருகிலிருந்த ஒரு நர்சரிக்கு அழைத்து கொண்டு சென்றார். அங்கே அவர்கள் இருவரும் பல்வேறு செடிகளை பார்த்து தேர்ந்தெடுத்து 2 சிறிய செடிகளை வாங்கி வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டிற்கு வந்ததும் தாத்தா அவற்றில் ஒன்றை ஒரு அழகான குடுவையில் மண்ணை போட்டு நடத் தொடங்கினார். அந்த செடியை வீட்டுக்குள் ஜன்னலின் அருகே வைத்தார். மற்றொரு செடியை வீட்டு முற்றத்தில் வெளியில் நேரடி சூரிய ஒளி கிடைக்கும் இடத்தில் மண்ணில் நட்டார். அருண் ஆச்சரியமாக கேட்டான், தாத்தா, இரண்டுமே ஒரே செடியேதான் அல்லவா? ஏன் ஒன்றை வீட்டுக்குள் வைத்து மற்றொன்றை வெளியே நட்டீர்கள்? தாத்தா சிறுவனை பார்த்து மெதுவாக சிரித்தார். தொலைவில் இருந்து பார்த்தால் 2 செடிகளும் ஒரே மாதிரி தெரியும். ஆனா காலம் கழித்து நீ புரிந்து கொள்வாய் வெற்றி எங்கே வளர்கிறது என்பதை. நம் இருவரும் காத்திருக்கலாம். அடுத்த மாதங்களில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றார். காலம் நகர்ந்தது. தினசரி அருண் 2 செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றி பார்த்து கொண்டே இருந்தான். வீட்டுக்குள் இருந்த செடி மெதுவாக வளர்ந்தது. அதன் இலைகள் பசுமையாக இருந்தாலும் அது வெறும் ஒரு சின்ன செடியாகவே இருந்தது. அது பெரிதாக வேர்விடவில்லை, அதன் கிளைகள் பரவவில்லை. ஆனால் வெளியில் இருந்த செடி, அது வெயிலில் சுட்டு பாதிக்கப்பட்டது, மழையில் நனைந்தது, வலுவான காற்றை எதிர்கொண்டது. சில நாட்களில் அதன் இலைகள் கிழிந்தன, சில கிளைகள் உடைந்தன. ஆனால் அது நிலம் பிடித்து வேர்களை ஆழமாக விரித்து வளரத் தொடங்கியது. அந்த சிறுவன் மீண்டும் தாத்தாவை சந்திக்க வந்தான். சந்தித்தவுடனே சிறுவன் கேட்டான், தாத்தா, நான் உங்களிடம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லையே, இப்போது நீங்கள் சொல்ல வேண்டும். தாத்தா சிரித்துக்கொண்டு கூறினார், நிச்சயமாக. ஆனால் முதலில் நாம் அந்த 2 செடிகளை சென்று பார்ப்போம். அவர்கள் வீட்டுக்குள் இருந்த செடியை பார்த்தார்கள். அது வளர்ந்திருந்தது, ஆனால் இன்னும் ஒரு சிறிய செடியாகவே இருந்தது. பின்னர் அவர்கள் வெளியே சென்று பார்த்தார்கள். வெளியே நடப்பட்ட சிறிய செடி இப்போது ஒரு பெரிய மரமாக மாறியிருந்தது. அதன் கிளைகள் பறந்துவிட்டன. அதில் அந்த வழியாக சென்று போகும் மக்கள் நிழல் நாடி அமர்ந்தனர். தாத்தா சிறுவனை பார்த்து கேட்டார், இப்போது சொல், எந்த செடி அதிகம் வளர்ந்தது? எது வெற்றிகரமானது? சிறுவன் பதிலளித்தான், தாத்தா, வெளியே நடப்பட்ட செடிதான் அதிகம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் எப்படி இது சாத்தியமாகிறது? அது பல ஆபத்துகளை சந்தித்திருக்கும் இல்லையா? தாத்தா சிரித்துக்கொண்டு கூறினார், ஆம், வெளியே இருந்த செடி பல சோதனைகளை சந்தித்தது. ஆனால் அந்த சோதனைகள்தான் அதன் வேர்களை ஆழமாக வளர வைத்தன. அதனால்தான் இப்போது அது மிகுந்த வலிமையுடன் இருக்கிறது. இப்போது ஒரு புயலும் அதை குலைக்க முடியாது. ஆனால் வீட்டுக்குள் இருந்த செடி பாதுகாப்பாக இருந்தாலும் அது சின்னதாகவும் பலவீனமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அது வெயிலும் புயலும் மழையும் அனுபவிக்கவில்லை. தாத்தா பின்னர் தனது பேரனிடம் கூறினார், இதை மனதில் எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கையில் வெற்றி பெற நீ போராடி சோதனைகளை கடந்து செல்லாமல் எப்போதும் சுலபமான வசதியான பாதைகளை தேர்வு செய்தால் நீ முழுமையாக வளர முடியாது. ஆனால் நீ சவால்களை எதிர்கொண்டு போராட தயாராக இருந்தால் உன் முன்னே எந்த இலக்கும் சாத்தியமில்லாதது அல்ல.
சிக்கல்களை தடைகள் என நினைக்காதே, அவற்றை வெற்றிக்கு செல்லும் படிகளாக நினைக்க வேண்டும். சிறுவன் அந்த மரத்தை கவனமாக பார்த்தான். பாட்டனின் வார்த்தைகள் அவன் மனத்தில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. வாழ்க்கையில் எதிரிகள் என்று நாம் நினைக்கும் தடைகளே நம்மை வலிமையாகவும் வெற்றிகரமாகவும் உருவாக்குகின்றன.